ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு வீடியோவில் நம்மளுடைய மேக்ஸ் கார்னர்லேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய அப்கமிங் குரூப் 1 எக்ஸாமுக்காக ஒரு 5 ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாடல் டெஸ்ட். இந்த 5 மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் குரூப் 1 எக்ஸாமில் என்ன மாதிரியான கேள்விகள் என்னென்ன டாப்பிக்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் 25 அப்படிங்கிற ஒரு சீரீஸ் நம்ம எப்பயுமே போடுறது, அது இந்த மாதிரி டெஸ்ட்டாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு கிளாஸில் வெறும் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாக அந்த டாபிக் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவை, நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இது இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். ரைட், இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே வரைக்கும் நம்மளுடைய மேக்ஸ் கார்னரில் 5 மாடல் டெஸ்ட் டெய்லியும் மார்னிங் 10 o'clock நம்மளுடைய மேக்ஸ் கார்னர் ஆப்பில் போஸ்ட் ஆயிரும். ஈவினிங் 6 o'clock வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு அப்டேட் ஆயிருங்க. ரைட், ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஸோ எக்ஸாமில் சொன்ன மாதிரி 25 கேள்வியில் 15 கேள்வி ஆப்டிடியூட்ல இருந்தும் 10 கேள்வி ரீசனிங்ல இருந்தும் நம்ம போய் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக இந்த மாதிரி 10 ரீசனிங் கேள்வி புதுசாக வந்துட்டு பேட்டர்னில் கொடுத்தது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸில் இருந்து தாங்க. ஸோ எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயமா இருக்கும். நிறைய பேர் நம்மளுடைய கிளாஸில் இருக்கவங்களே கேட்கக்கூடிய ஒரு டவுட்டு, ரீசனிங்கில் சார் நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்கீங்க, இது எல்லாமே படிக்கணுமா, வெறும் 6 டாபிக் தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, ரைட், எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்பொழுது நான் அதையும் மென்ஷன் பண்ணிடலாங்கிறதுக்காக நான் நோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளாஸில் சீரீஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற டாபிக் வரைக்கும், ரைட், சீரீஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற டாபிக் வரைக்கும் ரீசனிங்கில் நம்ம என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ அது எல்லா டாப்பிக்குமே கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கிறதுங்கிறது நல்லதுங்க. ஏன்னா நான் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக இதுலேயும் மீன் பண்ணுறேன். நம்மளுடைய கிளாஸினுடைய ஆர்டரில், ரீசனிங்கான ஆர்டரில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்ல இருந்து சீரீஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற டாபிக் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஒரு டாபிக் இருக்கும், அதுல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதையும் பார்த்துக்கோங்க. லாஜிக்கல் வென் டயக்ராம், சிலாஜிசம், இது எல்லாமே வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, அதாவது எல்லாமே தான் படிக்கணும்னு நான் சொல்றேன், எதையுமே விடக்கூடாது. ரைட், நீங்க அந்த பின்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ல அப்படின்னா என்ன, அந்த டாபிக்ல என்ன மாதிரியான கேள்வி இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக்கை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே மக்கப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனாலதான் இதுல முதல் கொஸ்டினே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு அனலாஜி பேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த அனலாஜி எல்லாம் படிக்கணுமா படிக்கக்கூடாதா அப்படிங்கிற டவுட்ஸ், ஏன்னா அதெல்லாம் சிலபஸ்ல இல்லையே அப்படின்ட்டு. சரி, சிலபஸ்ல வெறும் 6 டாபிக் இருக்குங்க. அந்த 6 டாபிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் தான் நம்மளுடைய கிளாஸஸ்ல ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ரீசனிங்காகவே ஒரு 20 டாபிக் பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுல படிக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ரைட், உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா, அதாவது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன். சீரீஸ் கம்ப்ளீஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் நல்லா பார்த்துருங்க. மீதி இருக்கக்கூடிய டாபிக்கை வந்துட்டு என்ன அப்படிங்கிறத உள்ள தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒண்ணுமே படிக்காம டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம், அதுக்காக சொல்ல வரேன். ரைட், ஸோ இப்போ முதல் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கேள்வி இருந்திருக்கு. ஸோ இவங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 15 கேள்வி ஆப்டிடியூட்ல இருந்தும் 10 கேள்வி ரீசனிங்ல இருந்தும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு 100% அதே மாதிரி அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது டிஎன்பிசியாலேயே 100% சொல்ல முடியாது, சரிங்களா. மேபி 1-2 கேள்விகள் எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ போகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப ரேர் கேசஸில் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 10 கேள்வி ரீசனிங் கேட்க வேண்டிய இடத்துல 9 கேள்வியாகவோ இல்லை ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா ஆப்டிடியூட்ல வர மாதிரியோ, இல்லை மொத்தமாகவே 25 கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல ஒரு கேள்வி அதிகமாக 26 கேள்வியோ ஆகவோ கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்கிறதுக்கான இது இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய கண்டினியூஸாக நம்மளுடைய வீடியோஸ்ல நம்ம வந்து சொல்லியிருப்போம், ஒவ்வொரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 முன்னாடியுமே, சரிங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் மாறி மாறி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்திருக்கு. சார் இந்த இப்போ வந்து ரொம்ப தெளிவாக இவ்வளவு கேள்விதான் கேட்போம், பேட்டர்ன் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, இப்பயும் தப்பா வந்துட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக போக பாசிபிள் இருக்கா அப்படின்னா ரொம்ப ரேர் கேசஸ்ல இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸ்ல ஸ்கோர் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதனால அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக 1-2 வந்துச்சு அப்படின்னா நமக்கு அட்வான்டேஜா இருக்கு. ரைட், ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர் வந்து டேட்ஸ் கூட ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா டிக்ஷனரி எது கூட ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. அதாவது கேலண்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
டேட்ஸை அரேஞ்ச் பண்ணி இருக்கும். டேட்ஸ்னுடைய ஆர்டர் வந்து ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஆர்டரா கேலண்டர்ல அரேஞ்ச் பண்ணி இருக்கும். இதே லாஜிக்ல யோசிச்சோம் அப்படின்னா டிக்ஷனரியில வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வேர்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் டிக்ஷனரி. ரைட், இது அனலாஜிங்கிற கான்செப்ட். நான் ஏன் வந்து அந்த அனலாஜி கிளாசிபிகேஷன் இந்த மாதிரியான டாபிக்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் சொல்றதுக்கான காரணம், இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பெருசா படிச்சு எழுத போறது கிடையாது. இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் அந்த டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒருவேளை கொஸ்டின் ஃப்ரேம் ஆகுதோ இல்லையோ, ரைட், ஒருவேளை ஃப்ரேம் ஆச்சு அப்படின்னா அப்படிங்கிற டாபிக் ஒன்று பார்த்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் அதை நீங்க அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லை இது எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாம போயிடும். அதுக்காக தான் இந்த அனலாஜி கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணதுக்கான காரணம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின்ல இஃப் பி அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பர் அப்படின்னா ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்க. பி அப்படிங்கிறது ஒரு பகா எண் அப்படின்னா பி ஸ்கொயர்னுடைய காரணிகள் எல்லாம் எத்தனை இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ பினா என்னன்னே கேள்வியில கொடுக்கல. இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா அங்க சொல்லியிருக்க ஒரு ஃபார்மேட்டை ஒரு சின்ன நம்பருக்கு அதை அப்ளை பண்ணி பாருங்க. அந்த சின்ன நம்பர்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதை இந்த ஃபார்மேட்டுக்கு உங்களால சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு பியினுடைய மதிப்பு 2ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அது ஒரு பகா எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பகா எண்ணா இருக்க மாதிரி ஒரு பகா எண் எந்த பகா எண்ணாலும் எடுத்துக்கலாங்க, 17 கூட எடுத்துக்கலாம். புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சின்னதாகவே எடுத்துக்கிட்டோம். இப்போ பி ஸ்கொயர்னா என்னதுங்க? 2 ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணா 4. இப்ப 4ங்கிற நம்பருடைய காரணிகள் தான் என்னென்னு கேட்கறாங்க. கேள்வியில பி ஸ்கொயரை கேட்கறாங்க. நம்ம பிங்கிறதுக்கு வேல்யூ எடுத்துக்கிட்டனால பி ஸ்கொயர் வச்சு நம்மளால சொல்ல முடியுது. ஸோ 4ங்கிற நம்பரை 1ஆல டிவைட் பண்ண முடியும், 2ஆல டிவைட் பண்ண முடியும், 4ஆல டிவைட் பண்ண முடியுமா? இப்போ இந்த ஃபார்மேட்ல சொல்றேன் பாருங்க. 1ங்கிறது ஒரு நம்பர், 2ங்கிற நம்பர் தான் பின்னு சொன்னாமா, 4ங்கிற நம்பர் தான் பி ஸ்கொயர்னு சொல்றோமா? அப்போ பி ஸ்கொயர்னுடைய காரணிகள் ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இருக்கு. என்னென்ன அப்படின்னா 1 அப்படிங்கிற நம்பர் எல்லா நம்பருக்கும் ஃபேக்டர்ஸா இருக்கும். அது போக பிங்கிற நம்பரும் பி ஸ்கொயர் அப்படிங்கிற நம்பரும் அதனுடைய ஃபேக்டர்ஸ். ரைட். ஸோ செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 3ங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேள்வி உங்களுக்கு இந்த கேள்வின்னு கிடையாதுங்க. எந்த கேள்வி உங்களுக்கு புரியாம இருந்துச்சு, ஒரு கணக்கு போடுற மாதிரியான கேள்வியாகவே அது இல்லை அப்படின்னா இப்ப நம்ம இந்த கேள்வியை எப்படி அப்ரோச் பண்ணமோ, சின்ன ஒரு நம்பருக்கு அதை அப்ளை பண்ணி அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணமோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். ரைட். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். இந்த ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது வெறும் அந்த டெஸ்டினுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ரிவிஷன் கிளாஸாவே இருக்கணும், கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப டீட்டெயிலா எல்லா விஷயத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 25 கொஸ்டின்ஸ்ல நம்ம கொடுத்தது எல்லாமே அப்கமிங் குரூப் 1 எக்ஸாம்ல எந்த மாதிரியான கேள்விகள் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இதுல ரொம்ப முக்கியம், குரூப் 1 படிக்கிறவங்க மட்டும்தான் இதை பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. குரூப் 2க்கும் அதே மேக்ஸ் தான், குரூப் 4க்கும் அதே மேக்ஸ் தான். அப்ப நீங்க குரூப் 2, குரூப் 4 படிக்கிறவங்க கூட இந்த ஒரு 5 டெஸ்ட்டை ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்காக தான் நம்ம உங்களுடைய லாகின்ல நான் இதெல்லாமே அப்டேட் பண்ணியிருந்திருக்கேன். 3வது கேள்வி, டெசிமல் பேஸ் பண்ண மாதிரியான HCF எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட். டெசிமல் பேஸ் பண்ண மாதிரியான HCF 1.75, 5.67 இதனுடைய HCF கேட்கிறேன். டெசிமல் தசம எண்களுக்கு நம்ம LCM HCF எதையுமே L டிவிஷன்ல போட மாட்டாங்க, அதை முழு நம்பரா மாத்திக்கணும். இங்க 2 புள்ளி தள்ளி இருக்கு, இங்க ஒரு புள்ளி, இங்க புள்ளியே இல்லை. அப்ப எல்லா நம்பரையும் காமனா 100ஆல பெருக்கிக்கலாம். ஸோ 100ஆல பெருக்குனா இது 175, இது 56, இன்னொரு 0 சேரும் பொழுது 560 அப்படிங்கிறது வருது. அடுத்தது 700. ரைட். இப்போ இந்த நம்பருக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே 5னுடைய மல்டிபிள்ஸா இருக்கனால 5ஆல டிவைட் பண்ணலாம். 3 முறை 15, மீதி 5 முறை 25. அடுத்தது 1 முறை 5, மறுபடியும் 1 முறை 2. அடுத்தது 140. ரைட். அகெயின் இது எல்லாமே 7ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ், அதனால 7ஆல டிவைட் பண்ணலாம். இது 5 முறை, இது 1 முறை, மீதி 42. 42ங்கிறது 6 முறை. அடுத்தது 20. இதுக்கப்புறம் காமனா டிவைட் பண்றதுக்கு எந்த நம்பருமே கிடையாது. அப்போ 5 × 7 35. 35 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு கண்டுபிடிக்கல, நம்ம அதை 100ஆல பெருக்கி முழு நம்பரா மாத்தி கண்டுபிடிச்சோம். இப்போ கேட்ட கேள்விக்கு நம்ம இதை மாத்துறதுக்காக என்ன நம்பரால இங்க பெருக்கி இருக்கோமோ அதே நம்பரால டிவைட் பண்ணணும். ஸோ 100ஆல டிவைட் பண்ணும் பொழுது 0.35 அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் டி. 0.35 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 4th ஒன்,
ஸோ ஃபோர்த் ஒன் ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரின்னு சொல்லலாம், இல்லை சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரின்னு சொல்லலாம். எக்ஸ் இஸ் டு ஒய்னுடைய ரேஷியோ என்னன்னு கேட்குறேன். இங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xy. இந்த 4xyங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 4xy எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ 0ன்னு எழுதலாம். கம்ப்ளீட்டா ஒரு ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மேட்ல இருக்கு. ஏவுடைய வேல்யூ ஏங்க, இதுல b உடைய வேல்யூ 2b. அதனாலதான் b ஸ்கொயர் பண்ணும்பொழுது 4y ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல ஏக்கு பதிலா எக்ஸ், பிக்கு பதிலா ஒய்ங்கிற டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ரைட்? இப்போ இந்த ஃபார்முலாவா சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது சுருக்கும் பொழுது எக்ஸ் மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாமா? அதாவது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல தான் ஏக்கு பதிலா எக்ஸ், பிக்கு பதிலா மைனஸ் 2y. ரைட்? இது ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரூட் ஸ்கொயர் போயிடுது. x minus 2y equal to 0. அப்போ x equal to minus 2y இந்த பக்கம் வரும்பொழுது plus 2y ஆயிடும். அப்போ x is to y இனுடைய வேல்யூ 2 is to 1. x உடைய வேல்யூ இங்க இருக்கு, y உடைய வேல்யூ இங்க இருக்கு. x is to y இனுடைய வேல்யூ 2 is to 1. ஆன்சர் ஆப்ஷன் A. ரைட்? ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். 1 is to 2 ஆப்ஷன்ல இருக்கு. இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான கேள்வி, ஆனா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய கேள்வியாக இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ரேஷியோ பொறுத்த வரைக்கும். இந்த ரேஷியோனுடைய ஆர்டரை மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தப்பு பண்ற மாதிரி ஆயிரும். ரொம்ப கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அடுத்து 5th கொஸ்டின் போறோம். ஸோ இந்த மாதிரி அரித்மெட்டிக் இல்ல மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். நம்மளுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படிங்கிற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற டாபிக் கண்டிப்பா படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 100% உங்களுடைய 10 ரீசனிங் கேள்வியில ஒரு கேள்வி இந்த மாதிரியான டைப்பா இருக்குங்க. இது என்ன மாதிரி டைப்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு டைப் நான் இந்த டெஸ்ட்ல கொடுத்துருக்கேன், மீதி எல்லாம் அடுத்த டெஸ்ட்ல நான் கொடுக்குறேன். இப்போ பிளஸ் மைனஸா மாத்துறாங்க, மைனஸ் மல்டிபிளா மாத்துறாங்க, மல்டிபிளா டிவிஷனா மாத்துறாங்க, டிவிஷனை பிளஸ்ஸா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன்ல நம்ம அதனுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். போட்மாஸ் ரூல் பேஸ் பண்ண மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட். அதே தான் இங்க சைனை கொடுக்கல, ஆப்ஷன்ஸ் எல்லாம் சைன் இருக்கு, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரைட்? இப்போ 33 11 3 6 ஈக்குவல் டு 115. ஒவ்வொரு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்ம சிம்பிள்ஸையும் நான் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஆப்ஷன் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் மைனஸ் மல்டிபிள் இருக்கு. ஸோ முதல்ல போட்மாஸ் ரூல் படி மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 33 கூட்டல் 11 மைனஸ் 18 ஈக்குவல் டு 115. இதுக்கப்புறம் நீங்க இதுக்கு முழுசா ஒர்க் அவுட் பண்ணி மதிப்பு கண்டுபிடிக்கிற வரைக்கும் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா 33யும் 11யும் கூட்டினா 44, அதுல 18 கழிச்சோம் அப்படின்னா 115 வராது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்புங்கிறது இங்கேயே முடிச்சிடலாம். அது எக்ஸாக்டா வேல்யூ வரைக்கும் கண்டுபிடிக்க வேண்டாம். செகண்ட் ஆப்ஷன் போலாம். ஸோ 33 இன்டூ 11 வகுத்தல் 3 மைனஸ் 6 ஈக்குவல் டு 115. ஸோ முதல்ல வகுத்தல் எழுதுவோம். வகுத்தல 11 3ஆல வகுக்க முடியாது, அதனால பின்னமா எழுதிக்கலாம். 33 இன்டூ 11/3 மைனஸ் 6 ஈக்குவல் டு 115. ஸோ 3ஆல இதை கேன்சல் பண்ணா 11 முறை 11 இன்டூ 11 121 மைனஸ் 6 ஈக்குவல் டு 115. ஸோ 115 ஈக்குவல் டு 115. அப்போ அந்த மிஸ் ஆன இடத்துலலாம் வரக்கூடிய சிம்பிள்ஸ் இதுதான். இங்க மல்டிபிள் வரணும், இங்க டிவிஷன் வரணும், இங்க மைனஸ் வந்தாதான் அந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆகும். ரைட்? நான் இந்த ஃபார்மேட்ல சொல்லியிருக்கேன். இதுவும் அதே டைப்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ரைட்? நம்ம அடுத்தடுத்த மாடல் டெஸ்ட் 2 3 4 5 எல்லாமே எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் ஆட் பண்றாங்க. சரிங்களா? இந்த ரீசனிங்ல 10 கேள்வியில கம்பல்சரி ஒரு கேள்வி இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல நீங்க பெருசா ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு டாபிக்ல இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றேன். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு டாபிக் இருக்கு, இந்த டாபிக்ல கேள்வி கேட்டா இப்படி எழுத போறோம், அந்த புரிதல் மட்டும் இருந்தா போதும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல 30 கேள்வி கிளாஸ்ல நடத்திருக்கேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் வைப்போம். சரிங்களா? ஒருவேளை எக்ஸாம்ல வேற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதாவது இதே கேள்வி நீங்க திரும்ப எழுத போறது கிடையாது. அப்ப எக்ஸாம்ல வேற கேள்வி வருது அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு என்ன தெரியணும்? இந்த டாபிக்கை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஐடியா தான் தெரியணும். அதனாலதான் அந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நான் சொல்றேன். அடுத்து 6வது கேள்வி. ரைட்? 6வது கேள்வியில ஒரு பழ வியாபாரி வந்து சில ஆப்பிள்கள் வச்சிருக்காரு. அதுல 40% வந்து வித்துட்டாரு.
அவர்கிட்ட இன்னும் 420 ஆப்பிள் இருக்குன்னா முதல்ல அவர் எவ்வளவு வாங்கி வச்சிருந்தாரு அப்படிங்கிறது கேள்வி. இப்ப 40 அவரு வித்துட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட 420 மிச்சம் இருக்குன்னா அந்த 420ங்கிறது 60% இருக்குமா? ஏன்னா டோட்டலுங்கிறது 100%, அதுல 40% வித்துட்டாரு, மீதி 60% வச்சிருப்பாரு. அதுதான் 420ங்கிற எண் மதிப்புல கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல அவர் எவ்வளவு வச்சிருக்காரு அப்படின்னு வச்சிருந்தாரு அப்படின்னா 100% கேட்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ 420 into 100 divided by 60 equal to x. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், 6ஆல கேன்சல் பண்ணும்பொழுது 7 டைம்ஸ். ஸோ 700 அப்படிங்கிறது ஆன்சர். முதல்ல அவர் எத்தனை ஆப்பிள் வச்சிருந்தாரு அப்படின்னா 700 ஆப்பிள்களை வச்சிருந்தார். அடுத்து 7th ஒன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட், ரைட்? ரூட்டுக்குள்ள ஒரே நம்பர்ஸ் தான் வருது. அடுத்தடுத்த ரூட்டுக்கு நடுவில் அடிஷன் இருக்கு. இப்போ முதல் நம்பர் பார்க்குறோம். முதல் நம்பருக்கு அப்புறம் என்ன சைன் இருக்கு அப்படின்னா பிளஸ் இருக்கு. பிளஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ரூட்டா அது கால்குலேட் பண்ணா மாறிடும். அப்போ 30க்கு அப்புறம் வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ரூட் நம்பர் 36. இந்த கொஸ்டினை நம்ம ஒர்க் அவுட் பண்ணா 36 அது மாறிடும். 36 ரூட்ல இருந்து வெளியெடுத்தா 6ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் 36க்கு எப்படி போகணும் அப்படின்னா 30க்கு அப்புறம் பிளஸ் இருக்கு, 30க்கு அப்புறம் வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ரூட்டா அதை மாற்றும். ரைட் சார், இதை ஒரு கால்குலேஷனா சொல்லணும் அப்படின்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். √30 பிளஸ் √30 பிளஸ் √30 பிளஸ் எக்ஸட். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு √30 பிளஸ் இதை எல்லாத்தையும் நான் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ தானே அது. √30ங்கிறது எக்ஸெட்ரா வரைக்கும் போய்கிட்டே இருக்கும், நடுவில் பிளஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்றேன். இப்போ இந்த பக்கம் வந்து ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணும்போது இது எக்ஸ் ஸ்கொயர் ஆகும், இங்க ரூட் போயிடும், அதனால 30 + x ஆகும். ரைட், ஒரு சைடா கொண்டு வரும்பொழுது x² -x -30 = 0. ரைட், இப்போ இதை -30 ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 6 × 5 -6 × -5 அப்படிங்கிறது -30 இருக்கும், கூட்டினா -1ஆகவும் வருது. அப்போ x - 6 × x + 5 = 0. அப்போ x - 6 = 0, x ஓட வேல்யூ +6. ரைட், அதே மாதிரி இங்க x + 5 = 0, x ஓட வேல்யூ -5. x ஓட வேல்யூ ரூட்ல இருந்து மைனஸ்ல வேல்யூ வரப்போறது கிடையாது. அப்போ -5 இருக்க பாசிபிள் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய 6. இந்த கால்குலேஷன்லாம் பண்றதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்குறோம், அதுக்கப்புறம் என்ன சைன் இருக்குங்கிறத வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கோம். அந்த கான்செப்ட் அங்கே என்ன பண்றோம், எப்படி ஆன்சர் 5, 6ன்னு வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து 8வது கேள்வி கொஞ்சம் லாஜிக்கலான ஒரு கேள்விங்க, ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. 20 லிட்டர் கலவையில பாலும் தண்ணியும் என்ன ரேஷியோட இருக்கு அப்படின்னா 5:3 ரேஷியோட இருக்கு. இதுல இருந்து 4 லிட்டர் கலவைக்கு மாற்றாக 4 லிட்டர் பால் இதுல கலக்கப்பட்டால் புதிய கலவையில் பால் நீரின் விகிதம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. இப்போ உங்ககிட்ட ஒரு 20 லிட்டர்ல பாலும் தண்ணியும் கலந்துருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5:3 ரேஷியோல பாலும் தண்ணியும் கலந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கலவையிலிருந்து ஒரு 4 லிட்டர் எடுத்தாங்க. இப்ப இந்த கலவையிலிருந்து 4 லிட்டர் எடுத்துட்டாங்கன்னா இப்ப 16 லிட்டர் தான் இந்த கலவையில இருக்கும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இப்ப 20 லிட்டர்ல 5:3 எவ்வளவுன்னு பிரிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், அதனால அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம என்ன பண்றோம்னா, அதுவும் இல்லாம அதுல 5:3 நீங்க எவ்வளவு இருக்குன்னு எடுத்துக்கிறீங்கன்னா கூட எடுத்துக்கலாம். 20 லிட்டர்ல தண்ணியும் பாலும் எவ்வளவு இருக்குன்னு எடுத்துக்கலாம், இருக்கட்டும். இப்ப நீங்க 4 லிட்டர் கலவை அதுல இருந்து வெளியே எடுக்கும் பொழுது தண்ணியில எவ்வளவு குறைஞ்சிச்சு, பால்ல எவ்வளவு குறைஞ்சிச்சுன்னா அதே ரேஷியோல தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கலவையிலேயே செக் பண்ணணும். இப்போ 20 லிட்டர்ல 4 லிட்டர் வெளியே எடுத்துட்டாங்க. இந்த 4 லிட்டர் வெளியே எடுத்துட்டாங்கன்னா 16 லிட்டர் உள்ள இருக்கும். இந்த 16 லிட்டர்லயும் அதே ரேஷியோல தான் இருக்கும். இப்போ மில்க் முட்டை எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போமா. மில்க் என்ன ரேஷியோல இருக்குன்னா 5 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ 5 3 கூட்டணும் அப்படின்னா 8. 8ல 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா தன் மில்கா இருக்குங்க, இன்டூ 16 லிட்டருங்க. ரைட், இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 முறை 10 லிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, மில்க் இருக்கு. அப்போ 16 லிட்டர்ல 10 லிட்டர் பால் இருக்கு அப்படின்னா மீதி 6 லிட்டர் தண்ணியாக இருக்கு. ரைட், இப்ப என்ன கேள்வியில சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4 லிட்டர் தண்ணியை உள்ள சேர்த்துறாங்க. அப்ப 4 லிட்டர் தண்ணியை உள்ள சேர்த்துறாங்க, 4 லிட்டர் பாலை உள்ள சேர்த்துறாங்க, பால்ல மட்டும் அதை எழுதிக்கிறேன். இப்போ அந்த புதிய கலவையில பாலும் தண்ணியும் என்ன ரேஷியோல இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ பால் 14 லிட்டர் இருக்கும், தண்ணி 6 லிட்டர். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 7:3 பால் தண்ணி. ரைட், ஆன்சர் ஆப்ஷன் பி 7:3. ரைட், ரொம்ப சிம்பிளான கேள்விதான்.
இந்த எந்த கேள்விகள்லையுமே நீங்க பெருசா கணக்கு போட்டிருக்க மாதிரியான விஷயமே இருந்திருக்காது. லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கேள்வியில சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்தது. அடுத்து 9வது கேள்வி. ஸோ 9வது கேள்வியில எல்சிஎம் ஹெச்எஃப்ல இப்படி ஒரு கேள்வி எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். ரைட், இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். எல்சிஎம் லாஜிக்கலா அப்ளை பண்ற மாதிரி இந்த மாதிரியான கேள்வி கிளாஸ்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரைட், 6 பில்லு ஒரே நேரத்தில் அடிக்குது, 4 டெலிஃபோன் ஒரே நேரத்தில் அடிக்குது, 3 பேர் ஒரு கிரவுண்டை சுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கான்செப்ட்ல பார்த்துருப்போம். 3 டிராஃபிக் லைட் ஜங்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். எல்லாமே ஒரே டைப். 4 வேறுபட்ட எலக்ட்ரிக் சாதனங்கள், ஒன்னொன்னும் 30 நிமிஷம், 1 மணி நேரத்தை 60 நிமிஷம் எழுதிக்கலாம், 1.5 மணி நேரத்தை 90 நிமிஷம் எழுதிக்கலாம், 1.25 மணி நேரத்தை 105 நிமிஷம்னு எழுதிக்கலாம். எல்லாமே நிமிஷத்துல எழுதிக்கலாம். ரைட், என்ன சொல்லியிருக்காங்க, மதியம் 12 மணிக்கு வந்து அனைத்து சாதனங்களுமே ஒரு பீப் ஒலியை எழுப்புது அப்படின்னா மீண்டும் அந்த அனைத்து சாதனங்களும் ஒலியை என்ன டைம்ல ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 நம்பருடைய எல்சிஎம் தான் அந்த டைமா இருக்கும். கொடுத்துருக்க டைம்ல தான் அதை ஆட் பண்ணி சொல்லப்போம். ரைட், முதல்ல இதுக்கான எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 5ஆல டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா இது 6 முறை, இது 12 முறை, இது 18 முறை, இது 21 முறை. அடுத்து எல்லாமே 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2, 4, 6, 7. மறுபடியும் 2னுடைய மல்டிபிள்ஸ் இருக்கனால 2ஆல டிவைட் பண்ணலாம். 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3, 7. இதுக்கு மேல காமனா டிவைட் பண்றதுக்கோ இல்ல ஃபர்தரா காமனான நம்பர் எதுவுமே இல்லை, அதனால எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதுதான் எல்சிஎம். 5 × 3 × 2 × 2 × 3 × 7. 5 × 3 15, 15 × 2 30, 30 × 2 60, 60 × 3 180, 180 × 7. ஸோ 7ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 56க்கு 5 மீதி 12. ஸோ 1260 நிமிஷம். ரைட், எல்லாமே வந்து மறுபடியும் 4லையுமே எப்போ மறுபடியும் ஒரு பீப் சவுண்ட் வரும் அப்படின்னா 1260 நிமிஷத்துக்கு அப்புறம் வரும். ஆனா ஆப்ஷன்ல ஒரு டைமா கொடுத்துருக்காங்க, அப்ப இதை ஹவர்ஸா மாத்தலாம். 1260 60ஆல டிவைட் பண்ணும் பொழுது ஹவர்ஸ்ல கன்வெர்ட் ஆகும். 21 ஹவர்ஸ், 21 மணி நேரம் கழிச்சு வரும். மதியம் 12 மணிலிருந்து 21 மணி நேரத்தை நம்ம கூட்டணும். 21 மணி நேரத்தை கூட்டணும் அப்படின்னா ரைட், 24 மணி நேரம் கூட்டினா அடுத்த நாள் மதியானம் 12 மணி வந்துடும். அதுல ஒரு 3 மணி நேரத்தை கழிச்சா 21 மணி நேரம் கிடைக்கும். 9 AM அப்படிங்கிறது ஆன்சர், ஆப்ஷன் டி. ரைட், இன்னைக்கு மதியம் 12 மணிலிருந்து 21 மணி நேரத்தை கூட்டினா உங்களுக்கு 9 மணி நாளைக்கு காலையில கிடைக்கும். ரைட், இப்போ இதுல நீங்க இங்க இருந்து 24 ஹவர்ஸ் நீங்க கவுண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலா ரைட் எப்படி வேணாலும் நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். 24 1 டேவை மறுபடியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு மதியானத்துல வந்து நாளைக்கு மதியானம், அதுல ஒரு 3 மணி நேரத்தை கழிச்சா 21 மணி நேரம் வந்துடும். ரைட், ஸோ இதனுடைய ஆன்சர் 9 AM. அடுத்து 10வது கேள்வி, ஆல்பா நியூமரிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரைட், ஆல்பா நியூமரிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஷியோரா இந்த கான்செப்ட்ல இருந்து ரைட் ஒரு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுடைய அப்கமிங் எக்ஸாம். ரைட், ரீசனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கேள்வி, அதுல கண்டிப்பா ஒரு கேள்வி எது இருக்குன்னு சொல்லிட்டோம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்கிறத சொல்லிட்டோம். அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருக்குமே தெரியும் பிளட் ரிலேஷன்ல ஒரு கேள்வி வரும், கோடிங் டிகோடிங்ல ஒரு கேள்வி வரும், நம்பர் சீரீஸ்ல ஒரு கேள்வி வரும், ரைட், டைஸ்ல ஒரு கேள்வி வருங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரைட், அதை தாண்டி நீங்க பார்க்கக்கூடிய டாபிக்ஸ்ல கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது ஒன்று மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு டாபிக். அடுத்தது ஆல்பா நியூமரிக் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக். இந்த ஒரு டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிளாஸ்ல ரைட் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுல முதல் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 கேள்வி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த 9 கேள்விக்குள்ளேயே மொத்த கான்செப்டும் அடங்கிடும். இதுல மொத்தம் 5 டைப் இருக்கு. அந்த 5 டைப் ஆஃப் கொஸ்டினும் அந்த 9 கேள்விக்குள்ள நம்ம பார்த்திருப்போம் ஆல்பா நியூமரிக் ரீசனிங் கான்செப்ட்ல. அதை இன்னொரு முறை நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டைப்பும் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நம்பர்ஸ் இருக்கு, ஆல்பபெட்ஸ் இருக்கு, சிம்பிள்ஸ் இருக்கு. அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. ரைட், இது ரெண்டும் சமமாக இருக்கு. ஏன்னா ரேஷியோ இது ரெண்டுக்கும் இதுக்கு இந்த ரேஷியோங்கிறது என்ன மீனிங்னா இதுக்கு இது ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு அதே பேட்டர்ன்ல ரிலேட் ஆனக்கூடியது தொடர்பு உடையது எது அப்படிங்கிறது இந்த கேள்வி. இங்க பாருங்க, ஸ்டார், அடுத்தது பின்னாடி ஆர், அடுத்து 1 விட்டு 2வது ஜே. ரைட், ஸ்டாருக்கு பின்னாடி போகுது, அப்புறம் ஸ்டார்ல இருந்து 1 விட்டு அடுத்ததை எழுதியிருக்காங்க. அதை இங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ஸ்டாருக்கு பதிலாக எஃப் போட்டிருக்காங்க. ஸ்டார் அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்ல இருந்து ரெண்டாவதா இருக்கு, எஃப் அப்படிங்கிறது ரைட் சைட்ல இருந்து ரெண்டாவதா இருக்கு. ரைட், ஆர் அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்ல இருந்து முதல்ல இருக்கு, ஆருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண ஆறுங்கிறது ரைட் சைட்ல இருந்து முதல்ல இருக்கு. ரைட், ஜே அப்படிங்கிறது லெஃப்ட் சைட்ல இருந்து நாலாவதா இருக்கு, ஜேக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண அட்டு சிம்பிள் ரைட் சைட்ல இருந்து நாலாவதா இருக்கு. இதுதான் அதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன். அப்போ டி கேன்சல் பண்ணுவோமா? டி எத்தனாவதா இருக்கு? 1 2 3 4 5 6 7 8ஆவதா இருக்கு. ரிவர்ஸ்ல இருந்து 8ஆவதா? 1 2 3 4 5 6 7 8ஆவதா பி. ஸோ இந்த இடத்துல பி வரணும். பி அப்படிங்கிறது 3 ஆப்ஷன்ல இருக்கு. ஒரே ஆப்ஷன்ல தான் பி இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நம்ம அடுத்தது அப்ரோச் பண்ணவே வேண்டாம், ஆன்சர்னு சொல்லிடலாம். 3 ஆப்ஷன்ஸ்ல பி இருக்கு. இன்னும் ஃபர்தரா நம்ம ரைட், இங்க அந்த பேட்டர்ன் என்ன போகுது? டாலர் சிம்பிள், டிக்கு பின்னாடி டாலர் சிம்பிள். அப்போ பி பின்னாடி இ, அப்போ இல வரணும். 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து பில இருந்து 1 2ஆவதா இருக்கணும், டபுள் ஜூ. ஆன்சர் ஆப்ஷன் டி, பிஇ டபுள் ஜூ. பிஇ டபுள் ஜூ. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வியே கிடையாது. ஆனா இது எப்படி யோசிக்கணுங்கிறது தெரியாம விட்டுட்டோம் அப்படின்னா அது தப்பு பண்ணிடுவோம், இல்லை டைம் அதிகமா எடுக்கும். நம்ம கிளாஸ்ல அந்த 9 கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது நிறைய கேள்விகள் பார்த்துருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்து இந்த 9 கேள்வியை பார்க்கும்பொழுது அந்த மொத்த கான்செப்டை உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுக்கும். அடுத்தது 11th கொஸ்டின் போலாம். ஸோ 11th கொஸ்டின்ல ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் செலுத்தப்பட வேண்டிய 169 ரூபாயின் தற்போதைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதனுடைய ப்ரெசென்ட் ரேட்டு கேட்குறாங்க. அப்போ அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க, அதாவது பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ரைட், வட்டியோட கட்டக்கூடிய காசு வந்து 169 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. என் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 years. ரைட், ஸோ இப்போ அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்கனால அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா எழுதலாம். பி இன்டூ 1 plus r by 100 the whole powerல n. ஸோ p உடைய வேல்யூ 169 ஈக்குவல் டு அமௌண்ட்டோடைய வேல்யூ 169 ஈக்குவல் டு p தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். 1 plus r அப்படிங்கிறது இந்த இடத்துல 4 divided by 100, n உடைய வேல்யூ 2. ஸோ 169 ஈக்குவல் டு p இன்டூ 104 divided by 100 the whole square. ரைட், p மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ 169 இன்டூ 100 divided by 104 into 100 divided by 104 equal to p. இதை கேன்சல் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது 156.25 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இந்த அசலினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 156.25. அடுத்து 12வது கேள்வி. இது லாஜிக்கல் வென் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கு. ரைட், லாஜிக்கல் வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ரீசனிங்ல 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னு, ஒரு 3 வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு வென் டயக்ராமை டிரா பண்ண சொல்லி கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி வென் டயக்ராம்ஸை கொடுத்துட்டு, அதாவது வென் டயக்ராமோட ஜாமெட்ரிக் டயக்ராமை கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு டேட்டாவை கேள்வியா கேட்கலாம். இதுல விச் நம்பர் இண்டிகேட்ஸ் டாக்டர்ஸ் ஹூ ஆர் நாட் மேரிட். ரைட், இதுல 3 ஜாமெட்ரிக் டயக்ராம்ஸ் இருக்குங்க. ஒன்னு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளா இருக்கக்கூடியதெல்லாம் டாக்டர்ஸ், சர்க்கிளா இருக்கக்கூடியதெல்லாம் ப்ரொஃபசர்ஸ். ரைட், ஸ்கொயரா இருக்கக்கூடியதுக்குள்ள இருக்கவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேரிடுங்க, கல்யாணமானவங்க. இப்ப கேள்வி என்னன்னா, டாக்டரா இருக்கணும், அவங்க கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கணும். இப்ப டாக்டரா இருக்கணும் அப்படின்னா டாக்டர் மட்டும் நான் டிரா பண்றேன், இவங்க எல்லாம் டாக்டர்ஸ். இந்த டாக்டர்ஸ்ல கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கணும் அப்படின்னா ஸ்கொயருக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்பர்ஸா இருக்குமா? ஏன்னா ஸ்கொயர் எல்லாமே கல்யாணம் ஆனவங்க. ஸ்கொயருக்கு வெளியே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 4 இருக்கு, 5 இருக்கு, 1 இருக்கு. இப்போ 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்க தான், ஆனா அவங்க டாக்டரே கிடையாது, ப்ரொஃபசர். இப்போ 4 எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 5 இருக்கு, 1 இருக்கு. 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸரா இருக்காங்க. ரைட், 1 மட்டும்தான் கல்யாணம் ஆகாத டாக்டரா இருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 1. இதுல ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பரை கூட பாத்துக்கலாம். 6ங்கிற நம்பரை பாருங்க, 6ங்கிறது மேரிடுக்குள்ள இருக்கு. 1ங்கிற நம்பர் மேரிடுக்கு வெளியே இருக்கு, அவர் டாக்டராகவும் இருக்காங்க. 4ங்கிற நம்பர் டாக்டரும் கிடையாது, மேரிடும் கிடையாது. ரைட், அடுத்து 2ங்கிற நம்பர் வந்து டாக்டர், ஆனா அவங்க மேரிடு. ரைட், இந்த நம்பர்ஸ் வச்சு கூட நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ரைட், நீங்க அந்த இமேஜ்க்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஒன்னொன்னா செக் பண்றதை விட ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பரை அங்க நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்து கூட நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் இன்னும் சீக்கிரமா. அடுத்து 13வது கேள்வி. ஸோ தனி வட்டி விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை 2 வருஷத்துல 720 ரூபா ஆகுது. 2 வருஷத்துல 720 ஆகுதுன்னா என்ன அர்த்தங்க? அசலும் வட்டியும் சேர்ந்து அதிகரிச்சிருக்கு. மேலும் 5 ஆண்டுகள், அப்போ 7 இயர்ஸ்ல
1020 ஆயிருக்கு. ரைட், இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்க வேண்டியது 7 வருஷம்னே கேள்வியில் இல்லையே, அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். மேலும் 5 ஆண்டுகள், அப்ப இன்னும் 5 ஆண்டுகள், அப்ப இன்னும் 5 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னா 2 வருஷத்துல இருந்து இன்னொரு 5 வருஷம் ஆச்சுன்னா 7 வருஷம் ஆயிடும். இப்போ 5 வருஷத்தினுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் 300 ரூபாய். 5 வருஷத்துக்கு 300 ரூபாய் வட்டி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 60 ரூபாய் வட்டி. இப்ப கேள்வி என்ன கேட்கிறாங்க அப்படின்னா அசல் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இந்த 720 ரூபாய் அப்படிங்கிறதுல 2 வருஷத்தினுடைய வட்டியை கழிச்சிட்டோம் அப்படின்னா அசல் கிடைச்சிருமா? ஏன்னா அது 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காசு. அப்ப 2 வருஷத்தினுடைய வட்டி 120 ரூபாய் கழிச்சிட்டோம் அப்படின்னா 600 ரூபாய் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. 13வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 600 ரூபாய். ரைட், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிளாஸ்ல கூட நம்பர் கரெக்டா ஞாபகம் இல்லை எத்தனை வருஷம்னு, இப்படி ஒரு கேள்வி பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? மேபி 6 இயர்ஸோ 4 இயர்ஸோ இருக்கும்னு நினைக்கிறேன். 8880 ரூபா 7920 ரூபா மாறுது, அதுல வந்து அசல் கண்டுபிடிங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு ஒரு கேள்வி எல்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரியான கேள்வி தான் இதுவுமே, அதே டைப் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி கேலண்டர் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி 2024 மண்டே. ரைட், அதே மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி 2025 என்ன கிழமை அப்படிங்கிறது கேள்வி. ஸோ யாரெல்லாம் புதன்கிழமை ஆன்சர் பண்ணீங்களோ நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2024 லீப் இயர், லீப் இயர்ல 2 ஆட் இருக்கும், அதனால 2 நாள் சேர்த்து புதன்கிழமை ஆன்சர் பண்ணாங்க. எல்லாம் கவனிங்க, நம்ம கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்போம். நமக்கு கொடுத்திருக்க வருஷம் லீப் இயர்ல இருக்கா இல்லையான்னு கவனிக்க கூடாது. உங்களுக்கு இந்த ரெண்டு டைமுக்கும் நடுவுல ஒரு கம்ப்ளீட் இயர் இருக்கு. அந்த கம்ப்ளீட் இயர்ல வரக்கூடிய பிப்ரவரி மாசம் லீப் இயர்ல வருதா இல்லையான்னு வெரிஃபை பண்ணும். அதாவது கேள்வி ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா 2024 ஏப்ரல் 1, எங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா 2025 ஏப்ரல் 1. இந்த 2 டேட்டுக்கும் நடுவில் ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா இருக்கு. அந்த ஒரு வருஷத்துல எந்த பிப்ரவரி மாசம் வரும்னா 2025 பிப்ரவரி வரும். அப்ப ஆர்டினரி இயர்னுடைய பிப்ரவரி மாசம் வரனால ஆர்டினரி இயருக்கு ஒரு ஆட் டே தான் இருக்கும். அப்போ ஒரு நாள் ஃபார்வர்ட் போனா போதும். ஸோ டியூஸ்டேங்கிறது ஆன்சர். நிறைய பேர் இதுல பண்ணக்கூடிய தப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா 2024 லீப் இயர், அப்ப லீப் இயர்னா 2 ஆட் டேஸ், அப்ப 2 நாளை கூட்டிடுவோம். 2024 லீப் இயரா இருக்கனால எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வருதுங்கிறதெல்லாம் சரி, ஆனா அது பிப்ரவரி மாசத்துல தானே வருது. நம்ம தான் 2024 ஏப்ரல்ல தானே கேள்வியா ஆரம்பிக்கிறோம். நமக்கு அந்த பிப்ரவரி தேவையே படலை இல்லைங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணுங்க, இது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்து 15வது கேள்வி கோடிங் டிகோடிங். ஸோ இதெல்லாமே கம்பல்சரி டாபிக். கோடிங் டிகோடிங், பிளட் ரிலேஷன், இதெல்லாம் கம்பல்சரி எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆகக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஸோ PRABA பிரபா அப்படிங்கிறவங்கள 27595 அப்படின்னு மாத்துறாங்க. ஸோ திலக் அப்படிங்கிறத 36845 1 அப்படின்னு சேஞ்ச் பண்றாங்க. ஸோ BHARATI. ஸோ பாரதி எப்படி மாற்ற போறாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதுல பிங்கிற நம்பர் எப்படி 2ன்னு எழுத முடியும் அப்படின்னா பிங்கிற நம்பருக்கும் 2ங்கிற நம்பருக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ரைட், அப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அது இல்லை அப்படின்னா இவங்களா இந்த கேள்விக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை தான் நம்ம இங்க பேட்டர்னா புரிஞ்சுக்கணும். அப்போ எங்கெல்லாம் P இருக்கோ அங்கெல்லாம் 2, எங்கெல்லாம் R இருக்கோ அங்கெல்லாம் 7, வேற எங்கேயும் 6 இல்லை. ஏ இருக்க வேண்டிய இடத்துல 5 பாத்தீங்கன்னா தெரியுது, எல்லா ஏ இருக்க வேண்டிய இடத்துலயும் 5. அப்போ இந்த நம்பர், இந்த ஆல்பபெட்ஸ்க்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணிருக்கோங்க அதையே நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்போ பிக்கு வந்து 9 இங்க இருந்து எடுத்துக்கிறோம். அடுத்து ஹெச்க்கு வந்து 6, அடுத்து ஏக்கு வந்து 5, ஆருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 7, ஏக்கு வந்து 5, டிக்கு வந்துட்டு 3, ஐக்கு வந்துட்டு 8. ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் 96575338. ஆன்சர் ஆப்ஷன் சி. 96 எல்லா ஆப்ஷன்லயும் இருக்கு, 96 இருக்கு, 96 இருக்கு. அடுத்து 57, ரைட், 57, ரைட், இதுலயே முடிஞ்சு. ரைட், இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டோங்க. 15வது கேள்வியோட ஆன்சர் ஆப்ஷன் சி. என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு இவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை பேட்டர்னா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். 16வது கேள்வி டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. ஸோ டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்க எஃபிஷியன்சி பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி, அது இங்க பர்சன்டேஜ்ல நம்ம கொடுத்துருக்கோம்.
பெர்சன்டேஜ்ல இருக்கலாம், ரேஷியோல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்க. எஃபிஷியன்சி பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியை எதிர்பார்க்கலாம். வேலை திறன் தொடர்பான கேள்விகளை எதிர்பார்க்கலாம் அப்கமிங் எக்ஸாம்ல. எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஜஸ் பேஸ் பண்ண மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா எஃபிஷியன்சி இது அறிஞ்சாதான் உங்களுடைய வேஜஸ் சம்பளத்தையே கொடுக்க முடியும். இப்போ ஏபிசி வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா ஏக்கு எவ்வளவு சம்பளம், பிக்கு எவ்வளவு சம்பளம், சிக்கு எவ்வளவு சம்பளம்ங்கிற மாதிரியான கேள்வியும் எதிர்பார்க்கலாம் அப்கமிங் எக்ஸாம்ல. ரைட், இந்த ஒரு கேள்வியில ஏ வந்து பிஏ விட 30% அதிகமான வேலை திறன் இருக்கிறது. ரைட், எஃபிஷியன்டா 30% மோர்னா 100 கூட ஆட் பண்ணணும், வெறும் 30 போடக்கூடாது. மோர் அப்படிங்கிறது 100 விட அதிகம்னு சொல்றது அர்த்தம். அப்ப 100 விட அதிகம்னா 130%. ரைட், 30% சிறப்பாக செயல்திறன் கொண்டவர். 30% சிறப்பாகங்கிறதே அதிகங்கிறது தான் இந்த இடத்துல மீன் பண்ணுது. ரைட், இப்போ இது வந்து ரேஷியோ எழுதலாம். A by B ஈக்குவல் டு 130 டிவைடட் பை 100% இருக்கிறத பின்னமா எழுதியிருக்கோம். இப்போ A by B அப்படிங்கிறத 13/10 எழுதலாம். இப்போ A is to B இனுடைய வேல்யூ 13:10. அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த எஃபிஷியன்சிங்கிறத ஒரு நாள் வேலையாக தான் இருக்கும். ஏ ஒரு நாளைக்கு 13 வேலை செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு 10 வேலை செய்யறாரு. இப்போ இந்த கேள்வியில ஏ மட்டும் அந்த வேலையை 23 நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா டோட்டல் வேலையை ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? டோட்டல் ஒர்க் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ரைட், பெரிய டிஃபிகல்ட்டாக இல்லை, புரிஞ்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணலாம். ஏ வந்து 23 நாள் வேலைக்கு போறாரு, ஒரு நாளைக்கு 13 வேலை செய்வாரு. அப்போ மொத்தம் 299 வேலை செஞ்சிருக்காரு. அதுதான் மொத்த வேலை. இப்போ இருவரும் சேர்ந்து உழைத்தால் எவ்வளவு நாள்ல அந்த வேலை முடியும் கேட்குறாங்க. 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 23 வேலை செய்வாங்களா? ஏ 13 வேலை செய்வாரு, பி 10 வேலை செய்வாரு, ஒரு நாளைக்கு 23 வேலை செய்வாங்க. அப்போ அந்த 299 வேலையை 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 23 13 பெருக்கும் பொழுதுதான் 299 வந்துச்சு. அப்போ 23 டிவைட் பண்ணா 13 கிடைச்சிரும். 13 நாள்ல முடிச்சிருவாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த வேலையை 13 நாள்ல முடிச்சிருவாங்க. கிளியர்? ரைட், இந்த எஃபிஷியன்சி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 17. ரைட், இப்படி கம்பல்சரி ஒரு கேள்வி இருக்குங்க. ரைட், இதுதான் சீரீஸ் கம்ப்ளீஷன், நம்பர் சீரீஸ் அப்படின்னு சிலபஸ்லேயே கொடுத்துருக்க ஒரு டாபிக். நம்பர் பேஸ் பண்ண மாதிரி அடுத்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லை ஆல்பபெட்ஸ் பேஸ் பண்ண மாதிரி அடுத்த ஆல்பபெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லை நம்பர்ஸும் ஆல்பபெட்டும் கம்பைன் ஆன மாதிரி கேள்வி கேட்கலாம். இப்போ இங்க என்னன்னா நம்பர்ஸை பாருங்க, இதுல நம்பர் ஒரு பேட்டர்னா இருக்குங்க. 2 ஆல்பபெட் இருந்துச்சுன்னா 2 ஆல்பபெட்டும் வேற வேற பேட்டர்னா கூட இருக்கலாம். இப்போ 5 அப்படிங்கிற நம்பர் கூட 3 கூட்டினா 8, 8 கூட 3 கூட்டினா 11, 11 கூட 3 கூட்டினா 17, 14, 14 கூட 3 கூட்டினா 17. ஸோ 17 அப்படிங்கிறது 3 ஆப்ஷன்ல இருக்கு. ரைட், அடுத்தது எம் பார்ப்போம். எம்முக்கு அப்புறம் NOP, 3வது லெட்டர் P. ஸோ பிக்கு அப்புறம் 3வது லெட்டர் QRS, எஸ்க்கு அப்புறம் 3வது லெட்டர் TUV, விக்கு அப்புறம் 3வது லெட்டர் போலாமா? WXY. அப்போ Y அப்படின்னு இருக்கு. 2 ஆப்ஷன்ல Y இருக்கு. இங்க 18 இருக்கு, அதனால அதை எலிமினேட் பண்ணிட்டோம். 2 ஆப்ஷன்ல Y இருக்கு. அடுத்து முன்னாடிக்கான பேட்டர்னும் தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும். இப்ப கேல இருந்து ரைட், எம்ல இருந்து 3 லெட்டர் ஃபார்வர்ட் ஆச்சு. 5, 8, 11, 13, 14ங்கிற நம்பர்ல 3 கூட்டினாங்க. இப்ப கேல இருந்து 2 லெட்டர் பின்னாடி போனோம் அப்படின்னா ஐக்கு அப்புறம் J அப்புறம் K, ஜிக்கு அப்புறம் H அதுக்கப்புறம் I, அப்புறம் இக்கு அப்புறம் F அதுக்கப்புறம் G, அப்புறம் C இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் D அதுக்கப்புறம் E. அப்ப 2 லெட்டர் பின்னாடி மைனஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் CY17 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதெல்லாம் நீங்க தப்பு பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காதுன்னு நம்புறேன். ரொம்ப சிம்பிளான கேள்விகள், இப்படியே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து 18வது கேள்வி. என்னளவு 5ஐ ஆரமாக கொண்ட ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மீட்டர். வட்டத்தின் பரப்பளவானது அதன் சுற்றளவில் எவ்வளவு சதவிகிதம் கேட்கிறாங்க. சுற்றளவுல பரப்பளவு அப்படிங்கிறது எவ்வளவு சதவிகிதம்னு கேட்கிறாங்க. நீங்க மதிப்பா எழுதாம ஃபார்முலாவை டைரக்டாவே எழுதிக்கோங்க. வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா πr², சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr × 100. ஸோ மேலே கீழே 2 இடத்துலையும் பையோட வேல்யூ 22/7 தான் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மட்டும் இந்த 6க்கு இந்த 6 கேன்சல் பண்ணிடலாம். இன்னொரு 6 மேலே இருக்கு. 6னுடைய மதிப்பு 5ன்னு கேள்வியில் சொல்லியிருக்காங்க. 5 ÷ 2 × 100. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50 முறை 5 × 50 250% அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி 250%. ஸோ இது எல்லாமே வெறும் லாஜிக்கலான கேள்விங்க.
இதுல பெருசா ஒரு வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி எல்லாம் உங்ககிட்ட கேட்கல. 2 இதை கம்பேர் பண்றாங்க. எப்படி நம்ம அந்த கேள்வி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது எல்லாமே. ஸோ 19வது கேள்வி. ரைட், இதுல ஏரியாவை பொறுத்த வரைக்குங்க, அதாவது 2 டைமென்ஷன்ல ஏரியா பரப்பளவு பொறுத்த வரைக்கும் வட்டம் தொடர்பான கேள்விகளை எதிர்பார்க்கலாம். வட்டத்துல வட்ட வடிவ பாதைன்னு ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். வட்டம், கால்வட்டம், அரை வட்டம் பார்த்திருப்போம். வட்டக்கோண பகுதி பார்த்திருப்போம். வட்டக்கோண பகுதியை சுருட்டினா கூம்பாகும். அடுத்து வேற என்ன இதெல்லாம் பார்த்திருந்தோம். ரைட், இவ்வளவுதான். வட்டக்கோண பகுதி, வட்டம், கால்வட்டம், அரை வட்டம், இது எல்லாமே அந்த ஆங்கிள் கூட பார்த்திருந்தோம். ரைட், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஜிக்கலா இந்த சர்க்கிள் ரிலேட்டடான விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரிங்க கோன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் கோன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி, கூம்பு தொடர்பான கேள்விகளை எதிர்பார்க்கலாம். எந்த டாபிக்கா இருந்தாலும் சரிங்க, ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியாகவும் அது இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள். நம்ம டார்கெட் 25 ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றது. இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால நீங்க இதையே படிச்சுட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான விஷயம். ரைட், 2 கூம்பு இருக்கு, அதனுடைய ஆரங்கள் 2:1 இருக்கு, கன அளவுகள் சமமாக இருக்கு, உயரங்களுக்குடைய ரேஷியோ என்னன்னு கேட்கணும். ஸோ 2 கூம்பு, இந்த 2 கூம்பினுடைய கன அளவு சமம் அப்படின்னா 2னுடைய வால்யூமையும் ஈக்குவல் பண்ணலாம். ஸோ கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்கேயும் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த ஆர் அப்படிங்கிறத R1 R2 பிரிச்சுக்கலாம், ஹெச் அப்படிங்கிறதையும் H1 H2 பிரிச்சுக்கலாம். ஸோ 2 பக்கம் 1/3 கேன்சல், பை கேன்சல். ரைட், R1 வேல்யூ கேள்வியில் கொடுத்துருக்காங்க 2 ஸ்கொயர், H1 ஈக்குவல் டு R2ங்கிறது 1 ஸ்கொயர் H2. இப்போ 4H1 ஈக்குவல் டு H2. H1க்கும் H2க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 1:4. ஆன்சர் ஆப்ஷன் பி 1:4. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. 4:1 இருக்கு, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ரைட், நீங்க திரும்ப திரும்ப ஒருவேளை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட எக்ஸாம்ல அது சரியா பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரியான கேள்விகளை மாடல் டெஸ்ட்ல கொடுத்ததுக்கான காரணம். சரிங்களா, நம்ம கிளாஸ்ல பேசியிருப்போம். அதை நீங்க மறுபடியும் ஒரு கேள்வியா பார்க்கும்பொழுது அந்த தப்பா பண்றீங்களா இல்லையான்னு தெரிஞ்சாதான் அடுத்து நீங்க எக்ஸாம்ல பண்ணும்பொழுது சரியா பண்ண முடியும். அதனாலதான் இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய கேள்விகளாகவும் ஆப்ஷன்ல நான் கொடுத்ததுக்கான காரணம். அடுத்து 20வது கேள்வி. இதுல எது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட்னு கேட்கிறாங்க. அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ எழுதுற மாதிரி இருந்திருக்கு. இதுல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னங்களாக இருக்கு. நம்ம ஃபிராக்ஷனை கொடுத்துட்டு அதுல எது பெரிய நம்பர் சின்ன நம்பருங்கிறத நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல படிச்சிருப்போம். இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான், இல்லை நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் சொல்லலாம். அடுத்தது ரூட் பேஸ் பண்ண மாதிரியான இதுக்கு பார்த்துருப்போம் நம்ம கிளாஸ்ல. ரைட், அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. இது நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிப்போங்கிறது ஒண்ணு. ஆனா இங்க டினாமினேட்டர்லாம் ஒரே மாதிரி மாத்துறதுக்கான எல்சிஎம் ரொம்ப சிம்பிளான நம்பர் இருக்கு. அதனால டினாமினேட்டர் ஒரே மாதிரி மாத்தி கூட ஆன்சர் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷனை வச்சு ஆன்சர் பண்ணுவோம். அதுல எது மாறி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து எழுதுறேன், ஏன்னா எடுத்த உடனே ஆன்சர் எடுத்து எழுத முடியாதுங்கிறதுனால. 1/2 -3/5 -1/20 -13/20 -15/80. ரைட், இப்போ இந்த நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கலாம். 2, 5, 20. ரைட், இங்க 40ன்னு நினைக்கிறேன். 13/40 மிஸ் ஆயிருக்கு. ரைட், 13/40 மாத்திக்கலாம். ஸோ 40, 80 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா பெரிய நம்பர் எல்சிஎம் 80ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தினுடைய டினாமினேட்டரும் நம்ம 80 மாத்திட்டோம். அப்போ நியூமரேட்டரும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். ஸோ நியூமரேட்டர் அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம். 2ங்கிற நம்பரை 40ஆல பெருக்கினாதான் உங்களுக்கு என்னவா மாறும்? 2ங்கிற நம்பர் 40ஆல பெருக்கினாதான் என்னவா மாறப்போகுது? 80ஆ மாறுதோ, அப்போ மேலையும் 40 ஆகுது. ரைட், இதை 16ஆல பெருக்கணும். இப்போ மேலையும் 16ஆல பெருக்கினா -48. இதை 4ஆல பெருக்கலாம். அப்போ மேலையும் 4ஆல பெருக்கினா -4. இதை 2ஆல பெருக்கலாம். அப்போ மேலே -26. இது அப்படியே தான் இருக்கு. அப்போ -15ங்கிறது அப்படியே தான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். ரைட், இதுல எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் இருக்கு. இது ஒண்ணு மட்டும் தான் பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. அப்ப இதுதான் இருக்கிறதுலே பெரிய நம்பரா இருக்கும். அதுதான் லாஸ்டா வரப்போகுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் அப்படிதான் இருக்கு. ரைட், அப்ப மொத்தத்தை மட்டும் நம்ம செக் பண்ணலாம். ரைட், -48, அதுக்கப்புறம் -26, அப்புறம் -15, அப்புறம் -4ன்னு வரப்போகுது. அப்போ -48 முதல்ல வரணும் அப்படின்னா -3/5
லெஸ் தென், ரைட். 48க்கு அப்புறம் 26 வரணும் அப்படின்னா -13/40 லெஸ் தென். அப்புறம் 15 வரணும் அப்படின்னா -15/80 லெஸ் தென். -4/80 அது எதனுடைய நம்பர் அப்படின்னா 1/20. -1/20 லெஸ் தென் 1/2ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சிங்க. -3/5, -13/40, -15/80, -1/20, 1/2ங்கிறது ஆன்சர். ரைட். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போயிருக்காங்க, அதனால லெஸ் தென்ங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிருக்காங்க. ரைட். ஒரு ஆப்ஷன் அப்ளை பண்றோம், அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன்ல அது மாறி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. ஸோ 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலாஜிசம் அப்படிங்கிற டாபிக். ஸோ சிலாஜிசம் அப்படிங்கிற டாபிக் பெருசாக நம்மளுடைய டிஎன்பிசியில் கிடையாதுங்க, ஆனால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் பரீட்சை எழுதும் பொழுது உங்களுக்கு தெரியும், மேபி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதனால படிச்சுக்கலாம். ரைட். நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக சிலாஜிசத்துக்கு நம்ம வந்து கிளாஸஸ் கொடுத்துருப்போம். அந்த சிலாஜிசம்ல ரொம்ப சிம்பிளான கேள்வியே போதும். ரைட். இருக்கிறதுலையே 2 டயக்ராம் வரைகிற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குங்கிறதுக்காக இந்த ஒரு கேள்வி ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். இப்போ ஆல் மென் ஆர் பேரட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எல்லா மென்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரட். So some parrots are crows. ரைட். சில கிளிகள் வந்து காகன்னு சொல்லியிருக்காங்க. கிளியை தான் காக்கா கூட கம்பேர் பண்ணியிருக்காங்களே தவிர மனிதனை சொல்லலை. அப்போ மனிதனையும் காக்காவையும் நம்ம கம்பைன் பண்ணி வரையணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து எல்லா காக்காவுமே கோழிகள், ஹென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஹென். ரைட். டயக்ராமை ட்ரா பண்ணிட்டோம். இப்போ கன்க்ளூஷன் போகிறோம். கன்க்ளூஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா சம்முன்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்கு, நோன்னு ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. ரெண்டுமே ஒரே டேர்ம்ஸ்க்கே இருக்கு. சம்முங்கிற கன்க்ளூஷனும் சரிங்க, நோங்கிற கன்க்ளூஷனும் சரிங்க, ரெண்டுமே ஒரே டேர்ம்ஸ்க்கே இருக்கு அப்படின்னா அப்போ எய்தர் 1 or 2 அப்படிங்கிற கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. 1 சரியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 2 சரியா இருக்காது. 2 சரியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 1 சரியா இருக்காது. அப்ப கண்டிப்பா இந்த 2ல ஏதாவது 1 தான் சரியா இருக்குங்கிறது லாஜிக். இப்ப அதுல எய்தர் 1 or 2 அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, எடுத்த உடனே நம்ம வந்து சம்மும் நோ இருக்கு, 2 ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால எய்தர் நோன்னு சொல்லிடக்கூடாதுங்க, எய்தர் 1 or 2ன்னு சொல்லிடக்கூடாது. நீங்க 2 டயக்ராமும் வரையணும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் செகண்ட் கன்க்ளூஷன் சரியா? நோ மென் இஸ் ஹென். மென்னுக்கும் ஹென்னுக்கும் சம்பந்தமே இல்லை. ரைட். ரைட். இப்போ ஒரே மாதிரி சம் நோ இருந்தாவே நம்ம பாசிபிள் டயக்ராம்னு ஒன்று வரையணும். பாசிபிள் டயக்ராம் வரையணும். பாசிபிள் டயக்ராம்ல இந்த மென்னுக்கும் க்ரோஸ்க்கும் வந்துட்டு சம்பந்தம் கொடுக்கல, நம்ம ரிலேட் பண்ணி வரைஞ்சிருப்போம். ரைட். மென்னும் எல்லா மென்னும் பேரட்டு, சம் பேரட்டு சில கிளிகள் காகங்கள் சொல்லியிருக்காங்க. நான் இப்படி வரைஞ்சேன் அப்படின்னாலும் சில கிளிகளை காகங்கள் தான் சொல்லுவேன். ரைட். மென்னு கூட ரிலேட் பண்ணல, நான் டிரா பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் டிரா பண்ணணும். இந்த சம்மு நோ வரும்பொழுது மட்டும் பாசிபிளா இப்படியும் இருக்கலாமேன்னு சொல்லி ஒரு டயக்ராம டிரா பண்ணணும். இது சம்மு நோ இருந்தா மட்டும்தாங்க. ஒரே கேஸுக்கு சம்மன் நோ இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான். அடுத்து எல்லா காகங்களும் கோழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்க்ளூஷன் சரியா இருக்கா? சம் மென் ஆர் ஹென்ஸ்னு சொல்றது சரிங்களா? ஏன்னா மென்னும் ஹென்னும் வந்து கனெக்டடா தான் இருக்குங்க. ஓகே. இப்போ 2மே சரியா இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ரைட். இந்த 2ல ஏதாவது 1 தான் சரின்னு சொல்லணும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி, எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். 1 அல்லது 2. 1 அல்லது 2 இதுல ஏதாவது ஒன்று பின்பற்றுகிறது அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த இடத்துல லாஜிக்கு திரும்ப நான் ஒரு முறை சொல்றேன். எப்பயுமே ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் டயக்ராம் வரையணும். நம்மளா எந்த அசம்ஷன் புள்ளியும் போகவே கூடாது. ஸ்டேட்மெண்ட்ல வரைஞ்ச டயக்ராமுக்கு என்ன கன்க்ளூஷன் இருக்கோ அதை வச்சு மட்டும் தான் சொல்லணும். இப்போ ஒரே கேஸுக்கு சம் நோங்கிற 2 கன்க்ளூஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ பாசிபிள் டயக்ராம் ட்ரா பண்ணணும். இப்போ ஒரிஜினலா வரைஞ்ச டயக்ராம்ல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், பாசிபிள் டயக்ராம்ல இன்னொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் எய்தர் 1 or 2ன்னு சொல்லணும். ஒருவேளை அப்படி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா 2மே தப்புன்னு தான் சொல்லணும். சரிங்களா? ரைட். அடுத்தது 22வது கேள்வி, மீடியன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. மீடியன் அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். நிறைய பேர் வந்து ஆப்டிடியூட் படிக்கும் பொழுது உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிலபஸ்லேயே இல்லை சார், ஏன் சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மீடியனே எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ரைட். மீடியனுக்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நடுவில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் மீடியன், இடைநிலைன்னு சொல்லணும்.
நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை கிவன் டேட்டாக முதல்ல அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை மீடியனா சொல்லணும். ரைட், ஏறு வரிசையில இறங்கு வரிசையில முதல்ல அரேஞ்ச் பண்ணணும். ரைட், இதுல இருக்கக்கூடிய நம்பர் 35, அப்புறம் 31 அதுக்கு முன்னாடி இருக்கு, அடுத்து 36, 37, 37க்கு அப்புறம் 44 இருக்கு 2 முறை, 44க்கு அப்புறம் 51 இருக்கு, அப்புறம் 60 இருக்கு, அடுத்து 2 முறை 86 இருக்கு. ஸோ கரெக்டாக எழுதியிருக்குமான்னு கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்போ 10 நம்பர் இருக்கும்போதுனா நடுவில் 2 நம்பர் இருக்கு, அது ரெண்டும் இடைநிலை. ஒரு நம்பர் தான் ஆன்சராக சொல்ல போகிறோம். 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 44ஐயும் 44ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 88/2 44 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ 22வது கேள்வியினுடைய ஆன்சர், மீடியனுடைய ஆன்சர். நம்ம கிளாஸ்ல கூட ஒரு கேள்வி பார்த்துருப்போம், மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் -2 மீன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா எழுதுற மாதிரி. இந்த கேள்வியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் அடுத்தடுத்த மாடல் டெஸ்ட்ல கொடுப்பேன். இதே இடத்துல ஞாபகம் வந்தனால சொல்லிட்டேன். சரிங்களா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி எதிர்பார்க்கலாம். முகடு அப்படிங்கிறது 3 இடைநிலை -2 சராசரி அப்படிங்கிற ஃபார்முலாவை எழுதி ஆன்சர் பண்ற மாதிரியான கேள்வியை பரீட்சையில் எதிர்பார்க்கலாம். அடுத்து 23வது கேள்வி ஒரு ஏபி கான்செப்ட்ல, கூட்டுத்தொடர் வரிசை கான்செப்ட்ல 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்களினுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கிறேன். முதல்ல 3 இலக்க எண்கள் எத்தனை இருக்கு? நம்ம ஏபி கான்செப்ட்ல எழுதிக்கலாம். முதல் நம்பர் கண்டுபிடிச்சு லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சு மொத்தம் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குங்கிற எண் உறுப்புகளினுடைய எண்ணிக்கைங்கிற ஃபார்முலால யூஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா n = l - a/d + 1. ரைட், இன்னும் லாஜிக்கலாக ஆன்சர் பண்ணலாம். ரைட், மொத்தம் 999 1ல இருந்து 999 வரைக்கும் மொத்தம் 999 நம்பர்ஸ் இருக்கு. அதுல 1ல இருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரை கழிச்சிட்டேன் அப்படின்னா மீதி 900 எண்கள் அப்படிங்கிறது 100, 101, 102 எக்ஸெட்ரா 999 வரைக்கும் இருக்கக்கூடிய 3 இலக்க எண்கள். இந்த 900 3 இலக்க எண்கள் தான் இருக்கு. அத 6ஆல வகுப்படக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 6ஆல டிவைட் பண்ணாவே எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? 150 × 6 தான் 900. அப்ப 900 எண்கள்ல 6ஆல வகுப்படக்கூடிய நம்பர் 150 இருக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட், 23வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 150 6ஆல வகுப்படக்கூடிய எண்கள் இருக்கு. உங்களுக்கு ஏபி ஃபார்மேட்ல தோணி இருந்து அதை அப்ளை பண்ணியிருந்தாலும் தப்பே கிடையாது. சரி, அங்கேயே ஆன்சர் 150ஆகவே இருக்கு. 24வது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், டைஸ் கான்செப்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தை மடிக்கும் பொழுது மாற்றுகளில் உள்ள எந்த வடிவம் உருவாகும் அப்படிங்கிறது கேள்வி. எது ஃபார்ம் ஆகும் கேட்கிறேன். இப்போ முதல்ல ஆப்போசிட்ஸ் எதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏவினுடைய ஆப்போசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டி, பியினுடைய ஆப்போசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இ, என்னுடைய ஆப்போசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓ. ரைட், ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரெண்டும் ஒரே வியூல தெரியாதுங்கிறது தான் கான்செப்ட். எது ஃபார்ம் ஆகும்னு கேட்கறாங்க. ஆப்ஷன்ல வரலாம் ஏவும் டியும் ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட். கண்டிப்பா இந்த ஷீட்டை மடிச்சா அது கிடைக்கும். ஏன்னா ஒரிஜினலா ஷீட்டு படி ஏவும் டியும் ஆப்போசிட்டா இருக்குங்க. ஆனா அந்த மடிச்சிருக்கக்கூடிய டைஸ்ல பாருங்க ஏவும் டியும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. பக்கத்து பக்கத்துல இருந்துச்சுன்னா அது ஆப்போசிட்ங்கிறது சொல்ல மாட்டோம். அதனால அது தவறு. அடுத்தது ஏ, அடுத்து பி, அடுத்து ஓ, எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி வரதுக்கு பாசிபிள், மற்றதையும் வெரிஃபை பண்ணிடலாம். ரைட், அடுத்ததுல பியும் ரைட் என்னும் இயும் என்னும் ஓவும் ஆப்போசிட்ஸ். ரைட், ஆனால் அது ஒரே வியூவில் தெரியறதுனால அது தவறு. அடுத்து பியும் இயும் ஆப்போசிட்ஸ், அது ஒரே வியூவில் தெரியறதுனால தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த பகடையில இந்த ஷீட்டை மடக்குனா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பகடை தான் உருவாகுங்கிறது சரி. இது ஒன்று. அடுத்து இந்த கேள்வியில எது உருவாகும்னு கேட்ட மாதிரி எது உருவாகாதுன்னு கேட்கலாம். கேள்வியை தெளிவா படிச்சு ஆன்சர் பண்ணணும், மாத்தி ஆன்சர் பண்ணிருக்கூடாது. சரிங்களா? அப்ப கேள்வியை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. அதுல எது வரும் எது வராதுன்னு கேட்கறாங்கிறத பார்க்கணும். இப்போ பிங்கிறது சரியா இருக்கனால பி எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஆன்சர் ஆப்ஷன் பில இருக்கு. இதுல ரொம்ப முக்கியம், ஒருவேளை இப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும், நீங்க தப்பு பண்ணணும் அப்படின்னே இப்படி கொடுக்கலாம். என்னது? ஆப்ஷன் ஏல பி, ஆப்ஷன் பில சி, ஆப்ஷன் சில டி, ஆப்ஷன் டில ஏ. ரைட்,
நீங்க டயக்ராமை பார்க்கும்பொழுது 2வது டயக்ராம் சரி, பிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. ஆனா அந்த பியை ஆப்ஷன் ஏல செட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் உங்களை கஷ்டமா டிஃபிகல்ட்டா கேள்வியை மாற்றணுங்கிறதுக்காக கேட்கக்கூடிய விஷயமாக இருக்கும். கான்செப்ட்ல ஒன்றும் டிஃபிகல்ட்டா கேட்க முடியாது. நீங்க பதில் சொல்லிடுவீங்க. எவ்வளவு கஷ்டமா கேட்டாலும் பதில் சொல்லிடுவீங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட், இதுதான் கேள்வியை டிஃபிகல்ட்டா கேட்கிற ஒரு விஷயமே. ரைட், உங்களுக்கு கணக்கே போட தெரியாத அளவுக்கு கேட்கக்கூடியது கிடையாதுங்க. ஈஸியா தப்பு பண்ணுங்கன்னு கண்ணு முன்னாடியே வைக்கிறது தான் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட், அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், 25வது கேள்வி, பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஸோ 4-5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஃபேமிலி ட்ரீ ட்ரா பண்றோம். அதுக்கப்புறம் ஆன்சர். எஃப் இஸ் த பிரதர் ஆஃப் ஏ. ஏவினுடைய பிரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப். அப்ப எஃப் ஒரு மேல்னு தெரிஞ்சிருச்சு. ஏவும் எஃப்பும் ஒரே ஃபேமிலியில ஒரே பேரண்ட்ல இருக்காங்க, ஒரே பேரண்ட் கீழே இருக்கவங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து சி இஸ் த டாட்டர் ஆஃப் ஏ. ஏவினுடைய டாட்டர் சி. டாட்டர் அப்படிங்கிறனால இவங்க ஒரு ஃபீமேல். கே இஸ் த சிஸ்டர் ஆஃப் எஃப். எஃப்க்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா கே. எஃப்க்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா கே. அவங்களே தான் ஏக்கும் சிஸ்டரா இருப்பாங்க. ரைட், ஏன்னா அவங்க ரெண்டெல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. அடுத்து ஜி இஸ் த பிரதர் ஆஃப் சி. சியினுடைய பிரதர் ஜின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏனுடைய சன்னு தான் ஜி அப்படிங்கிறத எழுதியாச்சு. ரைட், ஹூ இஸ் த அங்கிள் ஆஃப் ஜி. ஜியினுடைய மாமா யாரு? ஜியினுடைய அப்பாவா அம்மாவா ஏங்கிறது நமக்கு தெரியல. அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஏ யாருன்னு கேட்டாதான் அப்பாவா அம்மாவான்னு சொல்ல தெரியாது நமக்கு. ரைட், ஜிக்கு மாமா யாருன்னு கேட்குறாங்க. ஜியோடைய அப்பாவோ அம்மாவோ அவங்க கூட பிறந்திருந்த ஒரு மேல மாமான்னு சொல்ல போறோம். கூட பிறந்திருக்க மேல் எஃப். அப்ப அவங்களுடைய மாமா யாரு அப்படின்னா எஃப். ஆன்சர் ஆப்ஷன் சி. கே இருக்கு. கேங்கிறது வந்து லேடிங்க. அப்ப அது மாமாவா இருக்க வாய்ப்பு இல்லை. லேடி ஜென்ஸா இருக்கக்கூடியது, மேலா இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்று எஃப். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி எஃப். ரைட், ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல மாடல் டெஸ்ட் 1ல் கேட்ட கொஷின்ஸை வந்து ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ராப்பராக கவனிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். அதாவது நம்ம வெறும் எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும் பார்க்கல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட், இன்னமும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை அடுத்தடுத்த மாடல் டெஸ்ட்டில் கொடுக்கலாம். அதனால தான் 5 மாடல் டெஸ்ட்டாக நான் பிளான் பண்ணதுக்கான காரணம். ஸோ ப்ராப்பராக இந்த ஒரு 5 மாடல் டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம்ஸை ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ண முடியும். மேக்ஸில் 25 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறது சொல்ல வரேன். ஸோ 25 கேள்வியுமே சரியாக ஆன்சர் பண்ணிட முடியும். நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், குரூப் 1 தான் அது படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. குரூப் 4க்கும் அதே மேக்ஸ் தான், குரூப் 2க்கும் அதே மேக்ஸ் தான். ஸோ குரூப் 2, குரூப் 4 படிக்கிறவங்க கூட இந்த ஒரு டெஸ்ட்டை உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ரைட், தேங்க்யூ.